ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நாளில் கூட உலகத்தில் ஜனங்கள் மனிதர்கள் எல்லாருமே இன்னொரு மனிதனோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். தனியாக இந்த மனிதனால் இருக்கக்கூடியது. ஏனென்றால் தேவன் ஆதாமை படைக்கும் போது சொல்கிறார், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல. ஸோ மனிதனுக்கு துணை தேவை. அது மனைவி மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரங்க, அம்மா அப்பா, உறவுகள், எந்த உறவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு ஒரு உறவு எப்பொழுதும் தேவை. உறவு இல்லாமல் தனிமையில் மனிதன் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. மனிதன் தனிமை விரும்பி கிடையாது. மனிதன் சேர்ந்து இருக்க வேண்டிய, கூட்டமாக இருக்கிறவர்கள். சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா காட்டில் தனிமையில் இருக்கும், சில மிருகங்கள் கூட்டமாக இருக்கும். அதே போல் மனிதன் தனிமையாக இருக்க முடியாது, கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை சேர்ந்தவன். ஸோ அப்போ இந்த கூட்டமாக இருக்கிறது எவ்வளோ நல்லதோ அதே அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்க உறவுகள் நமக்கு நல்லதாக இருந்தாலுமே சில நேரங்கள் என்ன பண்ணுது, அதே உறவுகள் நமக்கு என்ன பண்ணுது, சில நேரத்தில் வேதனையை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது, பாடுகளை கொடுக்குது. நம்ம நம்பினவர்கள் நம்ம என்ன பண்ணுறாங்க, காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. நம்மளை விட்டு கொடுத்து பேசுவாங்க, நம்மளை விட்டுட்டு விலகி போவாங்க, நம்மளை என்ன செய்வாங்க, ரொம்ப காயப்படுத்தி நம்மளை என்ன பண்ணுவாங்க, வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்துவார்கள். எந்த உறவுகள் நமக்கு தேவையாக இருக்கோ அதே உறவுகள் நமக்கு என்ன செய்யும், ஒரு நேரத்தில் ரொம்ப துக்கத்தை கொடுப்போம். ஸோ அப்படி துக்கம் கொடுக்கும்போது மனிதர்களால் தனிமையில் என்ன செய்ய முடியாது, எதையுமே ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அநேகர் பாருங்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எதனால்? இந்த டிப்ரெஷன் தாங்க முடியாமல். எதனால் இந்த டிப்ரெஷன் வருது? பிற மனிதனால தான். யாரே நம்பி இருக்கிறோம், நம்புறவங்க நம்ம என்ன பண்ணுறாங்க, கைவிடும் பொழுது, நம்புறவங்க நம்மளை காயப்படுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப டிப்ரெஷனில் போய் நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம். உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கோம், வெளியில் காட்டிக்க மாட்டோம். சிலர் வெளியில் சொல்லுவாங்க, சிலர் வெளியில் சொல்கிறதே கிடையாது. உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கி என்ன செய்வாங்க, அந்த வேதனையில் துக்கத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும், மனிதனை மோசமான கண்டிஷனை மாற்றும். நல்ல மனிதனை கெட்டவனை மாற்றும், சூழ்நிலை பார்த்து எப்படி வரணும் மாற்றும். ஸோ அப்போ ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. ஆண்டோட பிள்ளைகளோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம்மளோட எப்பொழுது என்ன பண்ணுறார், உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஆதாமோடு தேவன் என்ன செய்கிறார், அந்த தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருந்த தேவன் இன்றும் நம்மோடு இருக்கணும்னு விரும்புகிறார். ஏனென்றால் பாருங்க, பூமியில் மனிதர்கள் பாவம் செய்து விலகின போது கர்த்தரை விட்டு விலகி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், தேடி வந்தார். அவர் சொந்த குமாரனை பூமிக்கு என்ன பண்ணார், அனுப்பினார். கர்த்தரை இயேசு கிறிஸ்து பூமிக்கு நமக்காக என்ன பண்ணாரா, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணார், நமக்காக என்ன பண்ணார், சிலுவையில் தொங்கினார், நம்மளுடைய பாவங்களை கழுவினார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, நமக்காக மனிதர்கள் எப்படி நம்ம காயப்படுத்தி நம்ம விட்டுட்டு போகும்போது இன்னொரு மனிதன் நம்ம ஹெல்ப்புக்கு வரதில்லை. இன்னொரு மனிதனுடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படாது அந்த இடத்துல. ஆனால் கஷ்டமான சூழ்நிலையில் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு, உதவியாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். எப்படின்னா, அவர் என்ன பண்ணாரு, நமக்கு கஷ்டம் வரும்போது அவர் நமக்காக மறிக்க வரும் பொழுது, அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க வரும் பொழுது, நம்ம சின்ன சின்ன பாடுகள் கஷ்டங்கள் படும்பொழுது அவர் எப்படி பார்த்து சும்மா இருப்பார். நம்மளோட பாவங்க நம்மளால் கழுவ முடியாது தெரிஞ்ச ஒன்று, அவர் நமக்காக என்ன பண்ணாரு, பூமிக்கு இறங்கி வந்த தேவன் இன்று நம்ம பூமியில் வாழும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய பாடுகளில், நம்முடைய காரியங்களில் நம்மளால் தனிமையில் எதுவும் செய்ய முடியாத ஒரு கண்டிஷனில் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, உதவி செய்ய நம்மோட வருகிறார், நமக்கு துணையாக இருக்கிறார். ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, சமய சகாயராக இருக்கிறார். எந்த சமயத்தில் அவருக்கு நமக்கு தேவையோ அந்த சமயத்தில் அவர் நம்மளோட இருக்கிறார். ஏன்னா அவர் இல்லாமல் யாராலும் என்ன செய்ய முடியாது. ஆண்டோட பிள்ளைகள் பாருங்கள், ஆண்டோட பிள்ளைகளுக்கும் அநேக பிரச்சனைகள் வரும். இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. ஆனால் தனிமையில் இருக்கிற மனிதர்கள், ஆண்டவரோட துணை இல்லாத மனிதர்களால் அதை தனியாக ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க. ஏதோ ஒரு துணையை தேடி அலையிறாங்க, போதைக்கு அடிமையாக்குறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, தேவனை மறந்து என்ன பண்ணுறாங்க, தவறான பாதையில் போகிறாங்க. ஆனால் ஆண்டோட பிள்ளைகள் நமக்கு தேவன் துணையாக இருக்கிறார். எந்த ஒரு தயவும் நம்ம தேவைப்படாது. யாருமே நமக்கு இல்லையே, யாருமே எல்லாம் என்னை கைவிட்டாங்களே, யாருமே எனக்கு என்ன இல்லைன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஏன்னா அந்த உதவியெல்லாம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. மனிதன் நமக்கு உதவி செய்யலாம், ஆனால் அந்த உதவி நிரந்தரமாக இருக்காது. அந்த உதவி அந்தளவு பவர்ஃபுல்லாக நமக்கு இருக்காது. அதே நேரத்தில் மனிதர்களால் சில நேரத்தில் உதவ முடியாமல் கூட இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், கோச்சிப்போம், அவங்க நம்ம உதவி செய்யணும்னு நினைப்போம். ஆனால் அவங்களால நமக்கு என்ன செய்ய முடியாது, சில நேரத்தில் உதவி செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ணோம், சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம மனிதனை நம்பக்கூடாது. வசனம் சொல்லுது, மனுஷனை நம்பாதீங்கன்ற.
ஏன்னா மனுஷனை நம்பும் பொழுது மனிதன் வந்து சில நேரத்தில் உதவி செய்ய மாட்டான். சில நேரத்தில் மனிதனால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிப்போம், வேணும்னு செய்யணும்னு நினச்சிப்போம். மனிதர்கள் மேலே கோவப்படக்கூடாது. அடுத்தவங்க நமக்காக வேணும்னே அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள். ஏன்னா மனிதரோட சூழ்நிலை அவர்களை நமக்கு செய்ய முடியாமல் போயிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும், அவர்களை நம்பாதபடிக்கு நாம் தேவனை நம்ப ஆரம்பிக்கணும். ஏனென்றால் நமக்காக ஜீவன் கொடுத்த தேவன் நமக்காக இப்போ என்ன செய்வார், வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, கூட இருப்பார். அநேக நேரங்களில் நாம் தனிமையில் இருக்கும்போது, தனியாக இருக்கிறோமே, என்ன பண்ண தெரியாமல் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆறுதல் படுத்துக்கிறார். அப்போ ஆண்டோட பிள்ளைகளோட பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் எப்பொழுது நம்ம கூட இருந்து, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்ம கூட இருந்து நம்மளை தேற்றிருக்கிறார். ஆண்டவரோட பேர் நம்ம என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நமக்காக ஆறுதல் தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார், நமக்கு சந்தோஷம் தருகிறார், சமாதானம் தருகிறார். உலகம் தராத சந்தோஷத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு, அவர் தரார். ஏன்னா உலகம் தருகிற சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல, அவர் ஒரு சந்தோஷம் தரார். அந்த சந்தோஷம் இல்லைன்னா நாமும் இன்னைக்கு என்ன பண்ணிப்போம், துக்கத்தில் மூழ்கி போயிருக்கும். துக்கம் நம்மளை என்ன பண்ணி அழிச்சிருக்கும். ஆனால் துக்கத்தில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, துக்கத்தில் விழுந்து போகாதபடிக்கு, நாம் மரித்து போகாதபடிக்கு, நாம் டிப்ரெஷனில் விழுந்து போகாதபடிக்கு இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரோட நம்ம கூட இருக்குது. கர்த்தரோட வார்த்தை நம்ம கூட இருக்குது. கர்த்தர் நம்மோட என்ன பண்ணுறாரு, பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்துட்டு இருக்கார். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம ஏற்ற துணையாக இருக்கிறார். இல்லையா, அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில், இந்த பாடுகள் நிறைந்த உலகத்தில், இந்த கஷ்டம் நிறைந்த உலகத்தில், மனிதர்களால் காயப்பட்ட நேரத்தில், எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுறார், ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம தனியாக இல்லைன்ற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம கூட எப்பொழுதும் தேவன் நம்மோடு இருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கு, ஆனந்தம் இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்கு, தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்போ நம்மளால எதுவும் முடியாது, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது தான் நம்முடைய ப்ளஸ் பாயிண்ட். தேவன் நம்மோடு இருந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் இதை கேட்குற யாவரும் என்ன செய்யுங்க, உங்கள் கூட தேவன் இருக்கிறார், அதை நினச்சிக்க. உங்களோட தேவன் இருக்கிறார். நீங்கள் சத்தமாக கூப்பிடும் போது அவர் உங்களோட இருக்கிறார். ஏசப்பா, நீங்கள் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது உங்கள் சத்தத்தை கேட்டு அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவர் கூப்பிடுங்க. மனிதர்களுக்கு ஃபோன் அடிக்க நினைக்காதீங்க, மனிதர்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு நினைக்காதீங்க, வேற யாரையும் தேடாதீங்க, தேவனை தேடுங்க. தேவனே என் கூட வாங்கன்னு அவர் கண்டிப்பாக ஆறுதல் படுத்துவார். ஏன்னா மனிதர்கள் தராத ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவனால் மட்டும்தான் தர முடியும். மனிதர்கள் தராத பெரிய ஒரு ஆனந்தத்தை தேவனால் மட்டும்தான் தர முடியும். நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தையும் தேவனால் தர முடியும். அப்போ இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது நமக்கு உண்மையான உறவு யார், கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மோட இருப்பது தான் உண்மையான உறவு. மற்ற உறவுகள் எல்லாம் இருக்கலாம். அந்த உறவுகள் வந்து நமக்கு என்ன பண்ணும், சில நேரத்தில் ஆறுதலாக இருக்கும், சில நேரத்தில் வேதனையாக இருக்கும். அப்போ அந்த உறவுகளை நம்பாதபடி நம் தேவனை நம்புவோமானால், கர்த்தர் உங்கள் கூட எப்பொழுதும் இருந்து, உங்களுடைய சூழ்நிலை எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் தேவன் உங்களோட இருந்து உதவி செய்து அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், அவர் உங்களை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால் அவரை நம்புங்க, அவரை நம்பிடுங்க, அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தை கொண்டு தேற்றுவாராக. ஆமென். சோதனை.